ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோவில் எப்படி இந்த மாதிரி ஒரு சர்ச் பாக்ஸை வந்து எக்ஸலில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு டேட்டா பேஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சர்ச் பாக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் இதை ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி மல்டிபிள் காலம்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு சர்ச் பாக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எப்படி டைனமிக்காக இந்த பார்டர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எக்ஸல் குரு, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எக்ஸல் குறித்து நிறைய வீடியோஸ் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸ் அனைத்தும் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே இங்கே ரா டேட்டா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட எக்ஸலில் ஒரு ரா டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவில் கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத அழுத்துனீங்கன்னா போதும், உங்களுக்கு டேபிள் வந்துடும். இல்லைன்னா இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இந்த இடத்துல டேபிள், இது ஏற்கனவே டேபிளாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் காட்டலை. இல்லைன்னா டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது டேபிளாக கன்வெர்ட் ஆயிரும். டேபிளாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா டேபிள் டிசைனுக்கு போயிட்டு இங்கே டேபிள் நேம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டேபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை உங்களுக்கு புரிகிற விதத்திலான ஒரு டேபிள் நேமை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதை இப்போ நம்ம கொடுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஒர்க்கு என்ன அப்படின்னா சர்ச் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கு நியூ ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல தான் க்ரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இன்சர்ட் போயிடலாம். அங்கே இல்லஸ்ட்ரேஷன்ஸுக்கு கீழே ஷேப்பு போயிடலாம். அதில் இந்த ரெக்டாங்கிள் ரவுண்ட் கார்னர்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் இந்த மாதிரி வந்து ட்ராக் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஷேப் ஃபில்லை வந்து ஒயிட் அப்படிங்கிறதுக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அந்த சர்ச் ஐக்கான் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ ஐக்கான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் அப்படிங்கிறத கொடுங்க. ஜஸ்ட்டு இன்சர்ட் கொடுத்துருங்க. இதை சின்னதாக்கிட்டு இந்த இடத்துல கொண்டு இப்படி வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது இந்த சர்ச் பாக்ஸ் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இப்படி ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இதில் நீங்கள் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த குரூப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இதை நீங்கள் எங்கேயாவது மூவ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து தான் மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த லாஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் டோன்ட் மூவ் ஆர் சைஸ் வித் செல்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை எனேபிள் பண்ணிடுங்க. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இந்த காலம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட அது அப்படியே சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் பாருங்கள். இதோட சைஸ் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு டெவலப்பர் டேப் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் டேப் இருக்காது. அப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே டெவலப்பர் அப்படிங்கிறது வந்து டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் டேப் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு கீழே போயிட்டு இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போங்க. இதில் ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, இதில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வச்சுட்டு இப்படி ட்ராக் வந்து பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சர்ச்சுக்கு பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போது இதை முடிஞ்ச அளவுக்கு பெருசாக வந்து வச்சுருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் இந்த கடைசியில் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் நார்மல் வந்து பண்ணிடுங்க. 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு லிங்க்டு செல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இந்த லிங்க்டு செல் அப்படிங்கிறதுல ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு செல்லை ஜஸ்ட்டு கொடுங்க. இப்போ நான் B2 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெளில கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை இப்போ இந்த டிசைன் மோட எடுத்துருங்க. இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனிதா அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது இந்த B2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த B2க்கு இடையில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
பார்த்தீங்களா? இங்கே நம்ம இந்த டெக்ஸ்ட்டில் இது பண்ணது இங்கே அனிதான் பி2ல இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்காக தான் இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலாஸ் வந்து போட முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வந்து செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் பாக்ஸா ஸோ இப்போ நம்ம டிசைன் மோடையும் எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரா டேட்டா இருந்துச்சுல்ல, இந்த ரா டேட்டாவோட அந்த காலம்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் ஸ்பெஷல் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான விதத்தில் இந்த காலம்ஸை நீங்கள் ஃபார்மேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்மேட் வந்து பண்ணிட்டோம். இப்போது சிம்பிளாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபில்டர் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போடுங்க. இப்போ அரே அப்படிங்கிற இடத்துல நம்ம டேபிள் நேம் ஒன்று வச்சோம் இல்லையா, ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இப்போது கமா கொடுத்துட்டு இப்போது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் போட வேண்டியிருக்கும். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இஸ் நம்பர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள சர்ச் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போட வேண்டியிருக்கும். சர்ச் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை போட்டுட்டு இப்போ ஃபைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம B2ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வச்சிடணும். அப்போ B2 அப்படிங்கிறத போட்டுறணும். கமா கொடுத்துட்டு வித்தின் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவிலேருந்து நம்ம எந்த காலமை லுக்கப் பண்ண போகிறோம். அப்போது நம்ம ஸ்டூடெண்ட் நேமை வந்து லுக்கப் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் டேட்டா, அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாமே வரும். ஸோ அப்போ அதில் ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஃபார்முலாவையே க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் ஏஸ் நம்பரை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமா கொடுத்துட்டு எந்த டேட்டாவுமே இல்லை அப்படின்னா நோ டேட்டான்னு வரணும். சப்போஸ் நமக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்துருச்சு பாருங்கள், ஃபுல் டேட்டாவும் வந்துருச்சு. இப்போது நம்ம ஏதாவது சர்ச் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த இது ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். விஜய் அப்படின்னு போட்டோன்னே இங்கே எல்லாமே விஜய்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல அனிதா அப்படின்னு போடலாம். ஸோ அனிதாவோட டேட்டா எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைனமிக் சர்ச் பாக்ஸை எக்ஸலில் வந்து உங்களால் கொண்டு வந்துட முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இப்போது இந்த ஒரு காலம் தான் வந்து வருது. நான் இப்போது மல்டிபிள் காலம்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட்டையும் லுக்கப் பண்ணி எனக்கு கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இதுலேயும் சர்ச் பண்ணுற வேல்யூ இருந்தாலும் ஓகே, இதில் சர்ச் பண்ணுறது இருந்தாலும் ஓகே அப்படின்னா நான் எப்படி வந்து கொண்டு வரது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே காட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதை ரொம்ப சுலபமாக நீங்கள் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரேக் டவுன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இது வந்து நோ டேட்டா அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். சாரி, இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் நேமில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போது டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ட்ரு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் ஆர்ட்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் வருது பாருங்கள். அதில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாரோட நேமும் காட்டுது பாருங்கள். அதே இது நான் ஆர்ட்ஸை விட்டுட்டு நேம் போடுறேன், இப்போ விஜய் அப்படின்னு போடுறேன்னா இது இந்த நேமை மட்டும் லுக்கப் பண்ணிட்டு இங்கே வருது பாருங்கள். ஸோ அப்போது இது ரெண்டு காலமையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூஸ் இருக்கோ அதை லுக்கப் பண்ணி கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி எனக்கு சிட்டிக்கு வேணும், எனக்கு இன்னொரு காலம்ஸுக்கு வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த அந்த ட்ரிக்கை ஜஸ்ட்டு ப்ளஸ் மட்டும் போட்டுட்டு இந்த இடத்த காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த காலமை போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக்காக பார்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டேட்டா விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே இவ்வளோ வேல்யூ வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா.
ஸோ இப்போ இதுக்கு மட்டும் எனக்கு அந்த பார்டர்ஸ் வந்து வரணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் எப்படி செய்கிறது அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த டேட்டாவை ஃபுல்லாக இந்த மாதிரி கீழே வரைக்கும் வந்து எண்டு வரைக்கும் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறதுக்கு போங்க. நியூ ரூல் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் ஃபார்மேட்ஸ் ஒரு செல்ஸ் தட் கண்டெயின் ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெயின் அப்படின்றதுல இது போங்க. இப்போ இந்த ட்ராப் டவுனில் நோ பிளாங்க்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ ஃபார்மேட்டுக்கு போயிருங்க. இங்கே போயிட்டு பார்டர் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இந்த அவுட்லைன் பார்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே போய் பாருங்கள், உங்களுக்கு டேட்டா இருக்கிற வரைக்கும் தான் அந்த பார்டர் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அனிதா எம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அனிதா எம் இருக்கிற வரைக்கும் அந்த டேட்டா எது வரைக்கும் பாப்புலேட் ஆகுதோ அது வரைக்கும் தான் இந்த பார்டர் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டேட்டா விசுவலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கிரிட் லைன்ஸ் எதுவும் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த வியூக்கு போயிருங்க. கிரிட் லைன்ஸ் அப்படி எடுத்து விட்ருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேட்டா விசுவலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் எக்ஸலில் ஈஸியாக வந்து டைனமிக் சர்ச் பாக்ஸை வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ப்ராக்டிஸ் ஷீட்டையும் உங்களுக்கு அப்படியே வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டேட்டாவை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இதிலேருந்து நீங்கள் இதை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவாகவும் வந்து இருக்கும். இதே மாதிரி இன்னும் எக்ஸலில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்காக ஒரு தனி வீடியோவும் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.